மியூசிக். செல்லாத்தா செல்ல மாறியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா கண்ணாத்தா பொண்ண காணாட்டா கண்ணாத்தா பொண்ண காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா அம்மா சொல்லடி நீயாத்தா தாயே சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா ஆசை தீர உன் அழகை பார்க்க மாறியாத்தா அந்த பார்க்க முடியல வீரபாகு, முடியல. மீசக்காரன் பெர்ஃபார்மன்ஸ் போதும் பாஸ். நீயா? யூ ராஸ்கல்! என்ன அசிங்கப்படுத்திட்டியேடா. நான் என்னடா பண்ண உன்னை? ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணியா? சும்மா போன என் கார் கண்ணாடி உடைச்சிட்டு எவ்வளவு திமிரா பதில் பேசின நீ. அதுக்கு பதில் தான் இது. எப்படி என் முன்னாடி உன்னை முட்டி போட்டு ஆட வச்சு உன் திமிர அடக்கன பாத்தியா? அன்னைக்கு நீ ஆணவத்துல போட்டு ஆடுறதுக்கு பதில் தான் இப்ப நீங்க ஆடுன குத்தாட்டம். வீரபாகு, பாஸ் சும்மா சொல்லக்கூடாதியா? செம்ம குத்து குத்துற. ஆமா பாஸ். ஹலோ, எங்க பாஸ் தான் அஞ்சனா குரூப் ஆஃப் கம்பெனியோட புது சிஇஓ. புரிஞ்சதா? இனிமே இந்த கம்பெனி பக்கம் கூட உன்னால தலை வச்சு படுக்க முடியாது. யூ ரிஜெக்டட். கெட் அவுட். டேய், நீ என்னடா என்ன ரிஜெக்ட் பண்றது? நான் ரிஜெக்ட் பண்றடா உன் கம்பெனிய. எனக்கு இதை விட வேற கம்பெனியே இல்லையா? போடா டேய். மொவன உன்னை வெளியில எங்கேயாவது நான் பார்த்தேன். இனி உன் காரை கல்லால அடிக்க மாட்டேன்டா, ஒன்னதான் கல்லால அடிப்பேன். டேய், நீ எப்படி ரோட்டுக்கு வந்துதானே ஆகணும். இருடா, உன் மண்டைய உடைக்கிறேன். பாஸ், உண்மையில இவ செஞ்சாலும் செய்வா. வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. டேய், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. டேய், வெளிய போடி. நீயா போறியா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லவா? போறேன்டா, போறேன். ஆனா என்ன டீஸ் பண்ணி அனுப்புறல? இருடா, உன் மண்டைய உடைக்கிறேன். செல்லாத்தா. என்னடி சக்சஸா? பொடிங்க, இவ்ளோ பெரிய கம்பெனில ஒரு இடியிட்டு போய் சிஇஓ வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல. வாடி போலாம். நீங்க போங்க. ஓகே மேடம். மரியாதை மாதிரி அப்படி கிடுகிடு ஆட வச்சு விக்ரம். பாட்டி, அம்மா மாடல் தான் சார். நான் வெளியே அப்படியே. என்னப்பா இது? உன்கிட்ட இருந்து நான் இத எதிர்பார்க்கலப்பா. ஆ? பாட்டி, என் மேல எந்த தப்பு இல்ல பாட்டி. ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். வாங்க பாட்டி, உட்காருங்க. அவ என்ன பண்ணா தெரியுமா? ம். அன்னைக்கு ஏன்பா, ஒரு பொண்ணு இல்லையா? பாவம் இல்ல. இத பார், அவ தப்பே பண்ணியிருந்தாலும் நீ இப்படியா நடந்துக்குவ? பாட்டி, நான் பண்ணது தப்புனா நீங்க பண்ணதும் தப்பு தான். நான் என்ன பண்ண? ஏதோ ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு இறக்கப்படுறீங்களே. சந்திரிகாத்தையும் ஒரு பொண்ணு தானே. அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க அவ்வளோ கடுமையா நடந்திருக்க கூடாது. அவளை பத்தி உனக்கு தெரியாது விக்ரம். அவ எண்ணெல்லாம் தப்பாதான் இருக்கும். தப்பா கூட இருக்கட்டும் பாட்டி. அத்தை பாவம். அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க வாழ்க்கை சரியா அமையல.
ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க பாட்டி. அதனால தான் அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்பா, என்ன அவளுக்கு இன்செக்யூரிட்டி சொல்லு பார்க்கலாம். நான் இல்லையா? இல்ல அவளுக்குன்னு நம்ம சொத்து சுகம் ஒண்ணு கொடுக்க போறது இல்லையா? பாட்டி, ஆ, நான் சின்ன பையன் பாட்டி. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போறது இல்ல. இருந்தாலும் சொல்றேன். என்னதான் நீங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாலும் அவங்க இன்செக்யூரை கிளியர் பண்ண முடியாது பாட்டி. அதுக்கு காரணம் அவங்க மேரேஜ் லைஃப் சரியா அமையல. சரி விக்ரம், யாருக்காக இல்லாட்டியும் உனக்காக நான் இனிமே சந்திரிகா கிட்ட கடுமையா நடந்துக்க போறதில்ல. போதுமா? தேங்க்ஸ் பாட்டி. விக்ரம், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த சின்ன வயசுல நம்ம குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறையா இருக்கியே, பெருமையா இருக்கியா? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் பாட்டி. போடா. அம்மா எதுக்கு வர சொல்லிருப்பாங்க? பண்டிதரே, ஆ? நேத்து தானே நாங்க 2 பேரும் கோயில்ல வந்து உங்களை பார்த்தோம். ஆமா மறுபடியும் எதுக்காக உங்களை வர சொல்லிருக்காங்க? அம்மாவா உங்களை திரும்ப வர சொன்னாங்க? ஆமா, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. ஆனா அவசரமா வர சொன்னாங்க. பண்டிதரே, அம்மா காரணம் இல்லாம உங்களை வர சொல்ல மாட்டாங்க. ஆ. ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, அதோ அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா, பண்டிதரை வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, வணக்கம். வணக்கம். எதுக்காக இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? உள்ள வாங்க, சொல்றேன். சரிம்மா. வாப்பா. சண்முகம், எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லிடு. ம். அம்மா, சந்திரிகாம்மா, அம்மா உங்களை வர சொன்னாங்க. என்னையா கூப்பிட்டாங்க? எல்லாரையும் தான் வர சொன்னாங்க. என்னையுமா? எல்லாரையும் தான் சொன்னனே. அம்மா அப்படி எல்லாரையுமே கூப்பிட மாட்டாங்களே, என்ன விஷயம்? தெரியலம்மா. அம்மா உனக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்களே சண்முகம். உண்மையிலேயே என்னன்னு எனக்கு தெரியாதுமா. ம், சரி போ, நான் வரேன். ம். அப்போ நானும் போகட்டுமா? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுதான் பண்ணுவீங்களா? எப்படியும் அங்க போய் சும்மா தான் நிக்க போறீங்க. போங்க. என்னம்மா, வர சொன்னீங்களா? ஆமா, என்ன விஷயமா? உன்கிட்டயும் கிருபா கிட்டயும் நான் கடுமையா நடந்துகிட்டேன்னு விக்ரம் ஃபீல் பண்ணா. அது விஷயமா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வர சொன்னேன். இந்த வீட்ல விக்ரம் ஒருத்தனாவது எங்க மேல அக்கறையா இருக்கானே. ம். சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்கிட்ட அக்கறையா இல்லைன்னே வச்சுக்கோ. விக்ரம் ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட. அம்மா, அதுக்குன்னு பெரியவங்க நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். ஏய், நான் மன்னிப்பு கேட்க வரல. விக்ரம்காக உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வந்தேன். கிருபாவும் எனக்கு பேத்தி தானே. அப்படி இருக்கும்போது நான் அவளை வேண்டான்னு சொல்லுவேனா? விக்ரம்க்கு கிருபாவை நான் வேண்டான்னு சொல்றேன்னா அது நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். என்ன காரணம்?
இப்ப உனக்கு காரணம் வேணுமா இல்ல கிருபாவுக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணுமா? கல்யாணம் தான் பண்ணணும். ம், அது விஷயமாதான் நான் பண்டிதரை வர சொல்லிருக்கேன். நீ போய் கிருபா ஜாதகத்தை எடுத்துட்டு வா. விக்ரமுக்கும் கிருபாவுக்கும் ஜாதகம் பார்த்துடலாம். 2 பேருக்கும் பொருத்தம் சரியா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பாத்தீங்களா, எங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணதுனாலதான் இப்ப எல்லாம் நடக்குது. இப்ப புரியுதா நான் எதுக்கு அப்படி கத்துனேன்னு? என் பொண்டாட்டி நான் சாதாரண ஆளா? கத்தியே காரியத்தை சாதிச்சிடுவிய. எதுக்கு அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அவங்க மனசு மாறுறதுக்குள்ள போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. ஓகே, இத வரேன். சண்முகம், அம்மா, மேல போய் விக்ரம் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வரேம்மா. இந்தாங்கம்மா. இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் பாருங்க. இதுல எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. பொதுவா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்படி ஜாதகம் பார்ப்பாங்களோ அப்படியே இருக்கட்டும். நிச்சயமாம்மா. என்னோட தொழில்ல எந்த பாகுபாடும் எனக்கு கிடையாது. அப்புறம் அந்த அம்மனோட அருள்படி நடக்க வேண்டியது நடக்கட்டும். ம். இந்த 2 ஜாதகமும் சேரல. நினைச்சேன். பண்டிதரை நல்லா பார்த்து சொல்லுங்க. என் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் நல்லா கணிச்சு தான் சொல்றேன். இந்த 2 ஜாதகமும் சேராத ஜாதகம். பாம்பும் கீரியும் மாதிரி ஜென்மத்துக்கும் சேராத ஜாதகம். அப்படி சேர்ந்தா வாழ்க்கை நல்லபடியா இருக்காது. கிருபாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல அன்பான கணவன் அமைவான். ஆனா கிருபாவோட கணவன் விக்ரம் இல்ல.
சந்திரிகா, இப்போ உனக்கு புரியுதா நான் எதுக்கு கிருபா கிட்ட விக்ரம் கூட நெருங்கி பழக வேண்டாம்னு சொன்னேன்னு? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நடக்காத விஷயத்த நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு மனசுல நீ ஆசைய வளர்த்து விடக் கூடாதுன்னு தான் நான் அப்படி கடுமையா நடந்துகிட்டேன். எப்பவோ உங்க அண்ணன் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு விக்ரமுக்கும் கிருபாவுக்கும் தான் கல்யாணம்னு நீ கிருபா மனசை கெடுத்து வச்சிருக்க. இனியாவது இப்படி விவரம் இல்லாம பண்ணாத, புரிஞ்சுதா? சூப்பர்மா, பிச்சிட்டீங்க. அருமையான பெர்ஃபார்மன்ஸ். நீங்களும் பண்டிதரும் சேர்ந்து அருமையான ஒரு டிராமாவை நடத்தி காட்டிட்டீங்க. இதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு வந்து என் செவுக்கிலேயே 4 அரை அரைஞ்சி உன் பொண்ணை விக்ரம்க்கு கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு பண்டிதரை கூட்டிட்டு வந்து எதுக்கு இப்படி ஒரு பொய்யான நாடகத்தை நடத்துறீங்க? என்ன சந்திரிகா இப்படி பேசுற? அம்மா இப்படி பண்ணுவாங்களா? பார்த்து பேசு, வார்த்தையை விடாத. அட போனே, உன்ன மாதிரி என்னையும் ஏமாளி நினைச்சியா? அம்மாவுக்கு நீ, நான், ஏன் பசங்க, ஓம் பசங்க யாரும் முக்கியம் கிடையாது. விக்ரம் தான் எல்லாம். நம்மளையெல்லாம் செல்லா காசு மாதிரி தான் பாக்குறாங்க. பெத்த பொண்ணு என்னையே இப்படி பொய்யான ஜோடனை பண்ணி ஏமாத்துறாங்க. அத்தை, பாட்டியை பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க அத்தை. அப்படி பார்ஷாலிட்டி பாக்குற ஆள் பாட்டி கிடையாது. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்ற காரணத்தினாலதான் என் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கரிசனம் காட்டுறாங்க. மத்தபடி அவங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். இல்ல விக்ரம், உனக்கு தெரியாது. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் ஓடி போய் இவரை கட்டிக்கிட்டேன். எனக்குன்னு அந்தஸ்து, பணம், அதிகாரம் எதுவும் கிடையாது. இப்படி ஒண்ணு இல்லாத குடும்பத்தில இருந்து தம் பேரனுக்கு பொண்ணு எடுக்கணுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அத முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு பண்டிதரை கூட்டிட்டு வந்து பொருத்தம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு எதுக்கு இந்த பித்தலாட்டம்? பண்டிதரு அவங்க ஆளு, அவங்க சொல்லி கொடுத்தத அப்படியே ஒப்பிக்கிறாரு. இத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளானா? இத பாருங்கம்மா, என்னுடைய ஜோசியத்தை பத்தி தப்பா சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் சொன்னது சத்தியம், மாத்தி எதுவும் சொல்லல. அம்மாவும் அப்படி என்ன சொல்லல. சும்மா என்ன பத்தி பேச வேண்டாம். யோ, நீ யாரியா? நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். வாயை மூடிக்கிட்டு இரு. வாங்கின காசுக்கு நீ நடிச்சதே போதும். இத பாருங்கம்மா, என் ஜோசியத்தை பத்தி தப்பா பேச வேண்டாம். யோ, என்னையா ரொம்ப யோகிய மாதிரி பேசுற? காசுக்காக நீ ஃப்ராட் தானம் பண்றவன் தானே? கேவலம் பணத்துக்காக போய் சொல்றியே, வெக்கமா இல்ல? வேண்டாம், என்ன சீண்டி பார்க்காதீங்க. நான் அம்மனுக்கு பூஜை பண்றவன். நல்ல விஷயத்துக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கு. என்னுடைய சாபத்தை வாங்கிக்காதீங்க. யோ, இந்த பூச்சாண்டிலாம் வேற யார்கிட்டயாவது காட்டு. நான் ஒண்ணும் இதுக்கெல்லாம் பயந்த ஆள் இல்ல. போயா. உன்ன மாதிரி 100 ஜோசியரை எனக்கு தெரியும். அவங்கள வர வச்சு நான் பார்க்க சொல்லவா? அவங்க வந்து பொருத்தம் இருக்குன்னு சொன்னா நீ என்ன செய்வ? இந்த தொழிலை விட்டே ஓடுறியா? சந்திரிகா, உன் எல்லைய மீறி பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அவரை அவமானப்படுத்துறது ஒண்ணுதான், என்ன அவமானப்படுத்துறது ஒண்ணுதான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் அப்படியே. பண்டிதரே, அவ பேசுறதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளுக்கு அவ்வளவுதான் அறிவு. தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கிளம்புங்க. அம்மா மன்னிக்கணும். என்ன பத்தி எது சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் தொழிலை பத்தி தப்பா பேசுனா அது என் அம்மாவா இருந்தாலும் நான் விட மாட்டேன். என்ன சொன்னீங்க?
வேற ஜோசியரை வர வைக்கிறீங்களா? வர வைங்கம்மா, வர வைங்க. யார் வந்தாலும் இந்த பண்டிதரோட கணிப்பு தப்பாகாது. வர சொல்லுங்க, இப்பவே வர சொல்லுங்க. அப்ப தெரியும் இந்த பண்டிதர் யாருன்னு. அப்படியா? சவால் விடுறியா? பார்க்கலாம். இப்பவே இன்னொரு ஜோசியரை நான் வர வைக்கிறேன். வர வச்சு உன்னோட கணிப்பு பொய்ன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. வரட்டும். இன்னைக்கு இந்த பண்டிதர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். இரு, இப்ப வர வைக்கிறேன்.